அவரை விட்டா நமக்கு யாரும் இல்லை. ஆமென். அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுது, யோசேப்பு பெரிய ஒரு சொப்பனத்தை பார்த்து தன்னுடைய தகப்பனாரிடத்திலையும் தன்னுடைய சகோதரிடத்திலையும் சொல்லுகிறான். தன்னுடைய சகோதரிடத்துல சொன்ன உடனே அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன உடனே அவங்க எதிர்த்து நின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சொப்பனத்தின் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உடனே அவங்க சத்தம் போட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய தகப்பனோ அதை தன் இருதயத்திலே வைத்து கொண்டான். நீங்க ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். சொன்னதை எங்க வச்சுட்டான்? நம்ம மனசுலே வச்சுக்கிட்டான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலதை எங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, சிலதை எங்க வச்சுக்கணும்? மனசோட. சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. சில காரியத்தை நம்ம மனசோட வச்சுக்கணும். எங்க சொல்லக்கூடாது? கேட்கல? வெளியே சொல்லவும் கூடாது, ரியாக்ட் பண்ணவும் கூடாது. ஆனா நிறைய பேர் ஒரு டயலாக் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் மனசுல வைக்கிறதுக்கு, ஹலோ, எனக்கெல்லாம் எதையுமே மனசுலயே வைக்க தெரியாதுங்க. ஆமா, உங்களுக்கு மனசுல வைக்க தெரியாதனால தான் அவ்வளவு பிரச்சனை. ஆமா, சில காரியத்தை மனசுல வைக்க தெரியாம எல்லாத்தையுமே ஓப்பன், எனக்கு எதுவுமே உள்ள வச்சா அப்படியெல்லாம் வைக்க தெரியாது, நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவேன், என்கிட்ட கள்ளங்கபடி எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். உங்களை நிறைய பேர் வித்தியாசமாய் நடத்துவாரு. எங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மனசுக்குள்ளேயே. சில காரியத்தை வெளியில சொல்லாம அப்படியே அமைதியா, அது ஏற்ற காலம் ஒன்று வரும். அந்த காலத்துல சில காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரு. சில காரியம் சாகிற வரைக்கும் நம்மோடையே இருக்கிறது மாதிரியே இருக்கும். அதான் போத்திபாருடைய மனைவி தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பினுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இவங்க தான் வஸ்திரத்தை பிடிச்சாங்க. ஆனா என்னமோ இவன் தான் பிரச்சனை பண்ணான்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனா ராஜ பதவியில ஏறினதுக்கு பிற்பாடு கூட, என் வஸ்திரத்தை பிடிச்சது, என்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டு வந்தது நான் இல்லை, என் வஸ்திரத்தை பிடிச்சது இந்த அம்மா அப்படின்னு எல்லாம் அவன் சொல்லவே இல்லை. என்னன்னா, அவ்வளவுதான், அதை விட்டுட்டேன். அதை மனசோட வச்சுட்டு, சரி அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், அதனால நான் எதையுமே காமிச்சு கொடுக்கறதுக்கு நான் விரும்பல, எதையுமே சொல்றதுக்கு நான் விரும்பல, எதையுமே நான் நிரூபிக்கிறதுக்கு விரும்பல. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்க வைக்கணும்னா, மனசோட. ஆமென்.